எங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று சொன்னால் 7 கடலுக்கு அப்பால இட வேணும் 7 கோட்டை. ஆமா. சந்திரர்கள் சூரியர்கள் எங்களுக்கு அண்டி விலக வேண்டும். ஆமாப்பா. அதாவது அது மட்டுமல்லாமல் ஆனவர் கையாலே அழியாத வரங்கள் வேணும். ஆமா. தலை அறுக்க அறுக்க தலை முளைக்கணும். அடேங்கப்பா. கால் அறுபட்டால் கால் முளைக்க வேண்டும். ஒரு அசுரன் பட்டு போனான் என்று சொன்னால் கோடி அசுரர்கள் பிறக்க வேண்டும். ஆமா. அனைத்து வரத்தையும் வாங்கிய தாருதன் கடைசியில் ஒரே ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் கையாலே எங்களுக்கு அழியாத வர வேண்டும் என்று கேட்டான். தந்தை மகனே என்று சொல்லி சரி அனைத்து வரத்தையும் கொடுத்து விட்டான். சரி. ஆகாய தேரும் 7 பேருக்கும் கொடுக்கின்றார்கள். சரி. நேரத்திலே வாங்கி கொண்டு தாருகன் சொல்றான். என்னமா சொல்லுகின்றார்கள்? சும்மா கைலாசமல வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது அல்லவா? அதனால இந்த பக்கமா போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாமே. கைலாசத்தை ஒரு சுற்றி விட்டு செல்லலாமே. ஆமா. அப்படி என்று சொல்லி கைலாச மலையிலே வடக்கு கோட்டை வாசல்லே வரக்கூடியது 7 பேருக்கும் பகவான் 7 தேர்